வணக்கம். தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். ஸோ அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் சிரிக்கிறாங்க, இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. உங்களுக்கே இருக்கும், ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருக்கும், ஒரு நாள் கஷ்டம் இருக்கும். ஸோ சிரிக்கிறவங்க எல்லாருமே வெளியில் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத வச்சோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு திங்கிங்கை வந்து எடுத்துருங்க. ரிலேஷன்ஸ்லாம் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் நீங்கள் தனியாக தான் வந்தீங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். தனியாக தான் போக போகிறேன்றதும் இருக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களை பார்த்தோ இல்லை இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எப்பயுமே சூடு போட்டுக்கூடாது. இதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ தனிமை வந்து ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுமோ அந்த நேரத்தில் அதை நீங்கள் அது ஒரு நல்ல டைமாக யூஸ் பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இது ரொம்ப நல்ல பாயிண்ட். 2 வாட்டி கேளுங்க.